அதிகாரம் 6. அப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜானாவிலுள்ள தஸ்திர அறையை சோதித்தார்கள். மேதிய சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரமனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது. அதிலே எழுதியிருந்த விவரமாவது: ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவது. அதன் அஸ்திபாரங்கள் பலமாயிருப்பதாக. அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமுமாயிருக்க வேண்டும். அது 3 வரிசை பெருங்கற்களாலும் 1 மச்சு வரிசை புது உத்திரங்களாலும் கட்டப்பட கடவது. அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரமனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக. அன்றியும் நேபுகாத் நேச்சார் எருசலேமில் இருந்த ஆலயத்தில் இருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த பொன் வெள்ளி பணிமுட்டுக்கள் எருசலேமில் உள்ள தேவாலயமாகிய தங்கள் ஸ்தானத்திற்கு போய் சேரும்படிக்கும் திரும்ப கொடுக்கப்பட கடவது. அவைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போக கடவர்கள் என்று எழுதியிருந்தது. அப்பொழுது தரியு ராஜா எழுதி அனுப்பினதாவது: இப்பொழுதும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயுமாகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அப்பர்சாகியரான உங்கள் வகைரா யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகி இருங்கள். தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும். யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே கட்டக்கடவர்கள். தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், அந்த மனிதருக்கு தடை உண்டாகாதபடிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதமில்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும். பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை இட தேவையான இளங்காளைகள், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலானவை தினம் தினம் அவர்கள் சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கப்பட கடவது. எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசுண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அதில் தூக்கி போடப்படவும் அது நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாக்கப்படவும் கடவது. ஆகையால் இதை மாற்றவும் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கையை நீட்டப் போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக்க கடவர். தரியுவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம். இதன்படி ஜாக்கிரதையாய் செய்யப்பட கடவது என்று எழுதி அனுப்பினான். அப்பொழுது நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்கள் வகைராவும் தரியு ராஜா கட்டளையிட்ட பிரகாரம் ஜாக்கிரதையாய் செய்தார்கள். அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியையும் கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளைப்படியையும் அதை கட்டி முடித்தார்கள். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். தேவனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டைக்காக 100 காளைகளையும் 200 ஆட்டுக்கடாக்களையும் 400 ஆட்டுக்குட்டிகளையும் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே இஸ்ரவேல் அனைத்தின் பாவ நிவாரண பலிக்காக
12 வெள்ளாட்டுக் கடாக்களையும் பலியிட்டு, மோசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆராதனைக்கென்று ஆசாரியரை அவர்கள் வகுப்புகளின்படியும் லேவியரை அவர்கள் முறை வரிசைகளின்படியும் நிறுத்தினார்கள். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவையும் ஆசரித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினால் எல்லாரும் சுத்தமாயிருந்து, சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். கர்த்தருடைய ஒத்தாசை கொண்டு எஸ்ராவின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த முதல் 6 அதிகாரங்கள் இப்புத்தகத்தின் முதலாம் பகுதியை முடிக்கின்றன. இந்த முதலாம் பகுதியின் முக்கிய பொருள் என்ன? கர்த்தர் தமது ஆலயத்தை கட்டுகிறார். கர்த்தர் வரலாற்றிலே செயல்படுகிறார். அவர் வரலாற்றின் ஆண்டவர் மாத்திரமல்ல, வரலாற்றிலே செயல்படுகிறவர். தமக்கு சித்தமான யாவற்றையும் இந்த உலகத்திலே அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். கிமு 538ஆம் ஆண்டு அல்லது 39ஆம் ஆண்டு கோரேஸ் ராஜாவினால் பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த ஆலய கட்டுமான பணி ஏறக்குறைய 4 ஆண்டுகளிலே அது தடைப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் இப்படி தடைப்பட்டு போன அந்த ஆலயம் 15 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு தரியு ராஜாவினாலே அது நிறைவேற்றப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதாவது வரலாற்றோடு இணைந்து இதை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அவசியம் என்ன சார்? ஏன் சார் வரலாற்றை நீங்க முக்கியப்படுத்துறீங்க? புதிய ஏற்பாட்டு திருச்சபை 2000 ஆண்டுகளாக இருக்குதுங்கம்மா. 2000 ஆண்டு வரலாறு தெரியுமா? அதை பத்தி எதாவது நமக்கு அக்கறை இருக்குதா? பாருங்க, நம்முடைய கடவுள், நம்ம கடவுள்னு சொல்றோம், கடவுள் செயல்படுகிறார்னு சொல்றோம். ஆனா கடவுள் என்ன செய்கிறார் என்பதை குறித்து அறிவற்றவர்களாக இருக்கிறோம். கடவுள் என்ன செய்கிறார், எனக்கு அதை பத்தி ஒண்ணு தெரியாது சார், நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற? ஆக எனக்கு அருமையானவர்களே, மிக முக்கியமான ஒரு அறிவு அல்லது ஒரு வரலாற்று அனுபவம் என்ன? கடவுள் தமது ஆலயம், பழைய ஏற்பாட்டின் மொழி அல்லது கான்செப்ட், ஓல்ட் டெஸ்டமென்ட் கான்செப்ட். புதிய ஏற்பாட்டிலே கடவுள் தமது திருச்சபையை கட்டி கொண்டிருக்கிறார். அதான கிறிஸ்து சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன், இந்த பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆக பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதை போன்ற காட்சிகள் உலக வரலாற்றிலே பல முறை நடந்திருக்குதுங்க. 1ஆம் நூற்றாண்டில் இருந்து the gates of hell will never overcome the church. எப்பேற்பட்ட வல்லரசுகள் வரலாம், சக்கரவர்த்திகள் எழும்பலாம் இல்லைங்களா, கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் ஆட்சி புரியலாம், பல தத்துவங்கள், சித்தாந்தங்கள், கம்யூனிசம், மாவோயிசம், இஸ்லாம் போன்ற தத்துவங்கள் எழும்பி ஆட்சியை பிடிக்கலாம். ஆனால் எவரும் சபையை அழிக்க முடியாது. சபை எல்லாவற்றையும் மேற்கொண்டு கட்டப்படும். எப்ப படிக்க போறோம்? 2000 ஆண்டு வரலாற்றை. அதாவது ஆங்கிலத்தில் ஒரு அழகான சொற்றொடர் சொல்லுவாங்க, மேன்ஸ் எக்ஸ்ட்ரீமிட்டி இஸ் காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தான் கடவுள் வெற்றி கொள்ளுகிறார். அதான் வரலாற்று உண்மை. எத்தனை நாடுகளிலே, எத்தனை சூழ்நிலையிலே கடவுள் தம்முடைய திருச்சபையை ஸ்தாபித்து வெற்றி கொண்டிருக்கிறார். ஆகையினால் தான் நம்ம ஜெபிக்கிறோம். என்னத்துக்கு சார் நீங்க ஜெபம் பண்றீங்க? நம்ம இங்க உட்காந்து கீழ்ப்பாக்கத்தில் ஜெபம் பண்றதுனால என்ன சார் நடக்கும்? நீங்க வேற சும்மா வேஸ்ட் சார் டைம். ஜெபனால என்னன்னு தெரியலன்னு அர்த்தம் தான். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல என்னங்க சொல்ல முடியும்? ரஷ்யாவின் இரும்பு திரை 89ஆம் ஆண்டா உடைக்கப்பட்டது.
மத சுதந்திரம் அளிக்கப்பட்டது, சபைகள் உயிர்ப்பிக்கப்பட்டன. இன்றைக்கு விடுதலையோடு அங்கு மக்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 70 ஆண்டுகள் இரும்பு திரை நாடுகள் என்று சொல்லப்பட்ட ரஷ்ய சாம்ராஜ்யம் இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டது. அதே விதமாக சீனா ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ திருச்சபைகளையும் அழித்து கிறிஸ்தவத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று செயல்பட்ட அத்தனை ஆட்சியாளர்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லாதாயிட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. ஆக இந்திய நாடு மனம் திரும்ப வேண்டுமானால் ஒருவேளை கடவுளுடைய சித்தம் பல பேரழிவுகளை அனுமதிப்பதினாலே அவர் தம்முடைய திருச்சபையை கட்டுகிறார். இட்ஸ் காட்ஸ் வே, we don't know. ஆகினாலே நம்முடைய கடமை ஜெபிக்க வேண்டும். அதான் நம்முடைய கடமை. ஜெபம் 5ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலே, எஸ்ரா 5ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலே அந்த 15 ஆண்டுக்குள்ளாக கடவுள் 2 தீர்க்கதரிசிகளை எழுப்பி இஸ்ரவேல் மக்கள், அதாவது பாபிலோனில் இருந்து சிறையிருப்பில் இருந்து திருப்பப்பட்ட மக்கள் கடவுளிடம் மனம் திரும்பும்படி அவர்களை உயிர்ப்பித்தார்கள். தம்முடைய தீர்க்க தரிசனங்களின் மூலமாக அல்லது கடவுளுடைய செய்தியின் மூலமாக மக்கள் கடவுளிடம் மனம் திரும்ப செய்தார்கள். இஸ்ரவேல் ஒரு புதிய உயிர் மீட்சியை பெற வேண்டும். கல்லுகளினால் கட்டப்படுகிற ஆலயம் அல்ல முக்கியம், கர்த்தருடைய வசனத்தினால் கட்டப்படுகிற சபையாக அவர்கள் மாற்றப்பட வேண்டும். ஒரு சில நேரத்தில் நம்முடைய சபைகளிலே, நாம் சபைகளிலே என்று சொல்ல, நாட் ஓன்லி பேப்டிஸ்ட் சர்ச், டினாமினேஷனல்ஸ், பல சபை பிரிவுகளிலே பல குழப்பங்கள் வருகிறத நம்ம பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். தலைமைத்துவத்தில் குழப்பம். கடவுள் ஏன் இதை அனுமதிக்கின்றார்? மனிதர்கள் தவறு செய்யறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. கடவுள் ஏன் மனித தவறுகளை அனுமதிக்கின்றார்? ஆக திருச்சபைக்கு இப்படிப்பட்ட தோல்விகள், தவறுகள், பாடுகள் ஏன் கடவுள் அதை அனுமதிக்கின்றார்? அங்கு எழுப்பப்படுகின்ற கேள்வி, சபை ஒரு அமைப்பை சார்ந்திருக்கிறதா அல்லது கர்த்தருடைய வசனத்தை சார்ந்திருக்கிறதா? சபையினுடைய தலைமைத்துவம் அமைப்பின் அதிகாரத்தை பொறுத்து இருக்கிறதா, கிறிஸ்துவின் ஆளுகைக்கு கீழ்பட்டு இருக்கிறதா? ரெண்டுத்துக்கு ரொம்ப வித்தியாசம். சபையில பிரச்சனை வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், என்னென்னமோ நடக்கலாம். ஆனால் கர்த்தர் தோல்வியுறுவாரா? அது ரொம்ப முக்கியமானதுங்க. சபை கிறிஸ்துவின் வசனத்தை சார்ந்து செயல்படுகிறதா, மனிதனை சார்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? சபையின் தலைமைத்துவம் மனித அமைப்புக்கும் அதிகாரத்துக்கும் கீழ்ப்பட்டதா அல்லது தலையாகிய கிறிஸ்துவுக்கும் அவருடைய அதிகாரம் உள்ள வார்த்தைக்கும் கீழ்ப்பட்டதா? அதுதாங்க முடிவு. சபையில பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது, வரணும். வரும்போதுதான் நாம் விழிப்படைய வேண்டும். ஆக எஸ்ராவின் காலத்தில் நிகழ்ந்தது என்ன? மக்கள் உற்சாகத்தோடு வந்தாங்க, உற்சாகத்தோடு உழைக்க முற்பட்டாங்க, தங்களுடைய உழைப்பை கூட கொடுக்க ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா நம்ம பார்த்தோம், அவளிடத்துல விசுவாசம் இல்லை. என்ன சார் விசுவாசம் இல்லை? கடவுளுடைய வசனத்தை பற்றிய அறிவு இல்லை. மோசேயின் நியாயப்பிரமாணத்தை குறித்து, இஸ்ரவேல் உடன்படிக்கையின் உண்மையை குறித்து, the covenant conditions, demands, இல்லைங்களா, இவைகளை குறித்து ஒரு அறிவு இல்லை. பலதார மனம் மாத்திரமல்ல, பல இனத்த பெண்களை அவர்கள் மனம் புரிந்து அந்த யூதர்களுடைய அந்த தனித்துவத்தை அவர்கள் இழந்து போயிருந்தார்கள். அதை நம்ம எஸ்ராவின் பின்பகுதியில படிப்போம். ஆக அப்படிப்பட்ட மக்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட முடியாது. அது மாத்திரமல்ல, ஆகாய தீர்க்கதரிசன வெளிச்சத்திலே எப்படி அவங்க செயல்பட்டாங்க? இருமனம் உள்ளவர்களாக செயல்பட்டாங்க. சரி, அதை நான் திருப்பி சொல்ல விரும்பவில்லை. அதாவது ஆலயம் நடக்கணும் சார், ஊழியம் ஆமா எல்லாம் நடக்கணுங்க. ஆனா முதலாவது எங்க வீடை முடிச்சிடுறேங்க நான். ஆகாயில கரெக்டா வருதா? சொல்லப்பட்டதா? அர்ப்பணிப்பில்லாத. ஆமா சார், ஊழியம் நடக்கணும், ஆனா நான் கொடுக்க மாட்டேன் சார், 5 ரூபாய் காணி. ஐயோ, அது போதுங்க. பென்ஷன் எவ்வளவுப்பா? 20,000 ரூபாங்க பென்ஷன். எவ்வளவுப்பா காணிக்க? 20 ரூபாய் சார். ஊழியம் நடக்கணும் ஊழியம். என்னப்பா கொடுத்த? 20 ரூபாய் கொடுத்தேன் சார். இன்னும் பெருந்தன்மை இல்லைங்க. ஐயோ, எப்படி சார் நடக்கும் ஊழியா? தமிழ்ல பழமொழிக்கு பஞ்சமே கிடையாதுங்க. கையில தான் முளம் போடுவாங்க, சில பேர் வாயிலேயே முளம் போட்டுருவாங்கன்னு. நார்ல தாங்க கயிறு திருக்கணும், சில பேர் மணல்லயே கயிறு திருப்பாங்க. இப்படிலாம் பழமொழி சொல்லிக்கிறான். எதுக்கு சொல்லிக்கிறான்? இப்படிப்பட்ட அபூர்வ சிகாமணிங்கெல்லாம் இருப்பாங்க சமுதாயத்துல.
திருச்சபைக்காக ஒரு சொட்டு வேர்வை சிந்த முடியாத ஒரு நபர், ஒருவேளை சுகத்தையோ ஒருவேளை உணவையோ தியாகம் செய்ய முடியாத ஒரு நபர் என்ன அர்ப்பணிப்பை பத்தி பேசின்னு இருக்க முடியும்? இல்ல ஒரு மணி நேரம் ஆண்டவர் சொன்னார் கெத்செமனே தோட்டத்தில், ஏன்பா என்னோடு கூட ஒரு மணி நேரம் உங்களால ஜெபம் பண்ண முடியாதா? திருச்சபைக்காக ஒரு மணி நேரம் ஜெபிக்க முடியாத ஒரு நபர் என்னத்தை வெட்டி சாதிப்பாருன்றீங்க? ஐயோ! அதனாலதான் கடவுள் என்ன பண்ணாரு, ஒரு 15 வருஷம் நிறுத்தப்பட்டது ஆலயம். வெறும் மனித முயற்சியினாலே அல்லது மனித சக்தியினாலே அவருடைய பணி நிறைவேற்றப்பட முடியாது. இல்லைங்களா? நம்ம படிச்சோம் மிக முக்கியமான ஒரு வசனம், மறுபடியும் நான் நினைவுபடுத்துகிறேன். சகரியா 4:6. சகரியா 4:6. கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே. எப்ப சார் ஆலயம் கட்டப்பட முடியும்? எப்பொழுது திருச்சபை நாட்டப்பட முடியும்? எப்படி தேவனுடைய ராஜ்யம் வளர்க்கப்பட முடியும்? என்னுடைய ஆவியினாலே. நம்முடைய சபை வளர்ந்து கொண்டு இருக்கிறதா? நீங்க தான் பதில் சொல்லுங்க. நான் என்னங்க பதில் சொல்றேன்? Are you sure that our church is growing? எந்தெந்த அம்சங்களிலே வளர்ந்து கொண்டிருக்கிறதா? திருச்சபையின் அது ஒரு கேள்விங்க, பதில் நீங்க சொல்லுங்க. அந்த திருச்சபையின் வளர்ச்சிக்காக கடந்த ஆண்டிலே என்னுடைய தியாகம் என்ன, என்னுடைய உழைப்பு என்ன, என்னுடைய ஜெபம் என்ன? அதுக்கு யார் பதில் சொல்றது? உன்னுடைய பங்கு என்ன? கருமையானவர்களே, 6ஆம் அதிகாரத்திலே திருச்சபைக்கு எதிராக வந்த எதிர்ப்பு திருச்சபையின் கட்டுமானத்திற்கு ஆதரவாக மாற்றப்பட்ட என்கிற மாபெரும் உண்மையை கடந்த வாரம் நாம் சிந்தித்தோம். நல்லா விளங்குதுங்களா? எந்த தத்னாய் பாருங்க 5:6, எவர்கள் ஆலயத்தை தடுக்க வேண்டும் என்று முற்பட்டார்களோ அதே 3 பேரை கொண்டு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தத்னாயும் ஒசனாயும் அரியு ராஜா கட்டளையிட்ட பிரகாரம் ஜாக்கிரதையா ஆலயத்தை கட்டி முடித்தான். என்ன ஆச்சரியமா இல்லைங்க? ஏன் ஜெபம் பண்றோன்னு? ஆக எந்த மாநில அரசு கிறிஸ்தவத்துக்கு எதிராக திருச்சபைக்கு எதிராக செயல்படுகிறதோ அந்த அதே அரசு மாற்றப்பட வேண்டும், மாற்றப்பட முடியும். அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்றோம். பொழுது போலன்னு ஜெபம் பண்ணல. இட் இஸ் ஆங்கிலத்தில் பிரேயர் இஸ் நாட் எ பாஸ் டைம். இல்ல, அந்த நம்பிக்கை நமக்குள்ள இல்ல, அதனாலதான் ஜெபத்துக்கு வரல. we don't care. இப்ப நீங்க என்ன திருச்சபையின் வளர்ச்சியில சந்தோஷப்பட முடியும்? ஐ டோன்ட் திங்க் சோ. ரட்சித்தார்னு சொல்றோம். ஐயா ஆண்டவர் கிருபையா எங்களை ஆசீர்வதித்தார், ரொம்ப சந்தோஷங்க. என்ன செஞ்சோம்? ஒண்ணு இல்லைங்களே. இந்த எஸ்ரா 6ஆம் அதிகாரத்திலமா கடவுள் தடையை அனுமதிக்கிறார். ஆனால் யார் தடுத்தார்களோ அந்த தடுத்தவர்களை கொண்டே அந்த வேலையை செய்து முடிக்கிறார். அவருக்கு பேர் தான் சர்வ வல்லமையுள்ள கடவுள். சரியா புரிஞ்சிச்சா? அதுக்கு அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. 6ஆம் அதிகாரத்தின் முதல் 13 வசனங்களிலே சொல்லப்படுகின்ற சில முத்துக்களான உண்மை சரித்திரம் கடவுளால் எழுதப்படுகிறது. கடவுள் ராஜாக்களின் இருதயத்தை தமது சித்தத்தின்படி மாற்றி அமைக்கிறவர். ஆக கோரேஸ் ராஜாவினாலே பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த சட்டம் வாசிக்கப்பட்ட பொழுது தரியு ராஜா அதை முழு மூச்சாக நிறைவேற்ற தன்னை ஒப்பளிக்கின்றான். நல்லா யோசனை பண்ணீங்களா? சரியா என்னோட கவனிச்சுட்டு வரீங்களா? தரியு ராஜாக்கு எதுங்கம்மா வாசிக்கப்பட்டது? பைபிளா வாசிக்கப்பட்டது. 6:2 மேதையில் சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது, அதிலே எழுதியிருந்த விபரமானது. அதாவது அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு பதிவேடு. உண்மையாவே நமக்கு பைபிள் விளங்குதுங்களா? Do you believe that God speaks through the Bible? ஒரு அரசாங்க கஜானாவிலே இருந்த ஒரு சுருளிலே எழுதப்பட்ட ஒரு வார்த்தை வாசிக்கப்படுகிறது. அந்த வார்த்தையினாலே ஒரு ராஜாவின் மனம் மாற்றப்படுகிறது. எவ்வளவு வல்லமை உள்ள கடவுளுங்க! அது என்ன புரிஞ்சுக்கிட்டான்? ஐயோ, இதுக்கு மேல எப்படி விளக்குறதுனே தெரியலங்க. ஆக 3ஆம் வசனத்திலிருந்து அது வாசிக்கப்ப 5ஆம் வசனத்தில் அது முடிகிறது. போகக் கடவர்கள் என்று எழுதியிருந்தது. 6ஆம் வசனத்தில் அப்பொழுது தரியு ராஜா எழுதி அனுப்பினதாவது, உடனடியாக வரலாற்றிலே கடவுள் மனிதர்கள் மூலமாக செயல்படுகின்றார். வரலாற்றின் பதிவேடுகள் மூலமாக செயல்படுகிறார். கல்லுகள் பேசும், கழுதை பேசும். கீழ்ப்படியாத மக்களிடத்திலே கழுதை பேசும், குருடாக்கப்பட்ட மக்களிடத்திலே கல்லுகள் பேசும். தரியு ராஜாவினிடத்திலே ஒரு சுருள் பேசினது, அவன் செயல்பட்டான். உங்களிடத்துல யாராச்சும் பேசின்னு இருக்கிறாங்களா?
நம்ம அந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதுக்கு நம்ம கவனத்தை செலுத்துவோம். 14 முதல் 22 வசனங்களிலே இன்றைக்கு ஒருவேளை ஒரு 3 குறிப்புகளை நான் சொல்லி கடந்து போகிறேன். அந்த பணியினுடைய சிறப்பு, அதாவது எந்த விதமான கால தாமதமின்றி குறிப்பிட்ட நேரத்திலே ஆண்டவருடைய திட்டத்தின்படி நிறைவேறினது. ஆக கடவுள் திருச்சபையாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு தரிசனத்தை தந்திருப்பாரானால், ஒரு பணியை தந்திருப்பாரானால், இட் இஸ் நாட் ஓன்லி a vision, a commission. ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. நல்லா புரிஞ்சுதுங்களா? யோசனை பண்ணுங்க. கீழ்ப்பாக் சபை குறித்து என்னுடைய தரிசனம் என்ன அப்படின்னு ஒரு பேப்பர் கொடுத்து உங்களோட எழுத சொன்னா எழுதுவீங்களா? சார் பக்கத்தில் இருக்குதுன்னு வந்து போயினுக்கிறோம். நீங்க என்ன சார் சும்மா தேவையில்லாம் பேசினுக்கிறீங்க? நீங்க முடி சார் பிரசங்கத்தை சீக்கிரமா. தரிசனமாவது அர்ப்பணிப்பாவது ஏதோ வந்தோமா போனோமா. எவ்வளவு பொறுப்புள்ள ஒரு விசுவாசிகள் நம்ம. வாட் இஸ் மை விஷன் ஃபார் திஸ் சர்ச்? ஏன் என்னை இந்த சபையிலே கடவுள் வைத்திருக்கிறார்? இந்த சபையிலே நான் ஒரு உண்மையுள்ள, அதான் ரொம்ப முதல் ஆரம்பிக்க வேண்டிய, am I a faithful member of this church? உண்மையுள்ள நான் செயல்படுகிறேனா? கடவுள் திருச்சபைக்கு தந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதிலே என்னுடைய முனைப்பு, மை இனிஷியேட்டிவ், மை பெர்சிவியரன்ஸ், அதிலே நிறைவேற்றுவதிலே என்னுடைய விடாமுயற்சி என்ன? சபை நடந்தான, சபை திருச்சபை நாட்டப்பட்டான, அதுக்கெல்லாம் டைம் இல்லை சார் இப்போ. அப்படியா? அப்படி இல்லைங்க. அது தேவனுடைய பணி ரொம்ப அழகாக 14ஆம் வசனத்துல காரியம் கைக்கூடி வந்தது இல்லைங்களாமா? 14ஆம் வசனத்துல கட்டினார்கள் இல்லைங்களா? யூதரின் நேரம் இல்லைங்க, கட்டினார்கள். காரியம் கைக்கூடி வந்தது இல்லைங்களா? அதே 14ஆம் வசனத்தின் முடிவில் கட்டி முடித்தார்கள். ஆக தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக செருபாபேலை, பிரதான ஆசாரியனாக யோசுவாவை மறுபடியுமாக அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிய கடவுள் அவர்களை வழி நடத்தினார். ஆக விசுவாசத்தினாலே இந்த தலைவர்கள் கீழ்ப்படிந்த பொழுது கட்டினார்கள், கைகூடி வந்தது, முடித்தார்கள். அவங்க தான் செய்ய முடியும், மீதி பேர் இல்லை. மீதி பேர் பார்வையாளராக இருக்கலாம். You may be a spectator of this church. You may not be a participant. ஆக தேவனுடைய கட்டளையின்படி, அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்துங்க. அதான் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய காரியம். கட்டி முடிந்தது. ஆனா எதற்காக கட்டப்பட்டது? தேவன் ஆராதிக்கப்பட வேண்டும். ஆக தேவனுடைய ஆராதனைக்காக இந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அதுதான் 16ஆம் வசனம் முதல் கிட்டத்தட்ட 18ஆம் வசனம் முடிய நம்ம வாசிக்கின்றோம். பிரதிஷ்டை. இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது இந்த இடத்துல பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்து அவர்கள் மீட்கப்பட்டதின் நோக்கம் ஆலயம் கட்டப்பட வேண்டும். முதலாவது நோக்கம். இரண்டாவது நோக்கம், அந்த ஆலயத்திலே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், யெகோவாவாகிய கர்த்தர், உடன்படிக்கையின் தேவனாகிய கர்த்தர், சகல ஜாதிகளுக்கும் ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தர் ஆராதிக்கப்பட வேண்டும். ஆலயம் கட்டப்பட வேண்டும். பரிசுத்தராகிய தேவன் ஆராதிக்கப்பட வேண்டும். இதுக்காக தான் அவங்க பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து மீட்டுக் கொண்டு வரப்பட்டார்கள். இது ஏறக்குறைய மோசையின் மூலமாக, மோசையின் காலத்தில் நடந்த அதே முறையை திருப்பி நமக்கு நினைவுபடுத்துது இல்லைங்களா? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு கொண்டு வர. இதற்காக தேவனுடைய பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக இஸ்ரவேல் மக்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். மனிதனை கடவுள் இந்த உலகத்திலே படைத்தார். எதற்காக? பரிசுத்த கடவுளை அவன் ஆராதிக்க வேண்டும். திருச்சபையை கடவுள் இந்த உலகத்திலே வைத்தார். எதற்காக? அவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். வேற என்னங்க நோக்கம் திருச்சபை இருப்பதற்கு? நீங்கள் உலகெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து திருச்சபையை கட்டுங்கள். That is ultimate purpose of the church. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது சார்னு ஒருத்தன் சொல்லி எப்படிங்க சபையில இருக்கிறது? அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. I don't care for the great commission. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது சார் அப்படின்னு ஒரு மெம்பர் இருக்க முடியுமா? எனக்கு ஒன்றும் தெரியல அது எப்படி இருக்க முடியும். சரிங்களா? ஆக பிரதிஷ்டை செய்யப்பட்டதுங்கம்மா. அந்த பிரதிஷ்டையில 3 அழகான படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். 16ஆம் வசனத்துல ஒரு சொற்றொடர் பயன்படுத்துகிறார், வித் ப்ராப்பர் ஜாய். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தின் பல பகுதிகளிலே
செலிப்ரேஷன் worship என்கிற பெயரிலே ஒரே ஆர்ப்பாட்டமும் பல காரியங்களும் செய்யப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அதாவது செலிப்ரேஷன், let us praise, let us sing, let us raise, let us dance, அப்படியே எல்லாம் அப்படியே செஞ்சுக்கிறாங்க. எசரா 6ஆம் அதிகாரத்துல அப்படிப்பட்ட ஏதாச்சும் செயல்கள் இருக்கிறதா? என் கண்ணுக்கு அது ஒண்ணும் தெரியல. I don't see any such thing. பழைய ஏற்பாட்டின் மிக கண்டிப்பான ஒரு உத்தரவு, பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை தொழுது கொள்ளுங்கள். பயத்தோடும், holy fear, reverence, நடுக்கத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்ப என்ன சார் அங்க சந்தோஷமாயின்னு போட்டிருக்குதே? ஒருவேளை 2 அதுக்கு இணையான வசனங்களை நாம திருப்புவோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்துல 2 இணையான வசனங்களை நான் படிக்க விரும்புகிறேமா? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 14-15 படிங்க. பரதேசிகளுமாயிருக்கிறோம், நிழலை போல் இருக்கிறது. இங்கு தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவன் காணிக்கைகளை சேகரித்த போது தேவனுக்கு முன்பாக ஏறெடுத்த ஒரு ஜெபத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். தாவீது ராஜா என்ன சொல்லுகின்றார்? நாங்கள் எம்மாத்திரம், ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, வல்லமை உள்ளவரே, இந்த மகத்துவமானவரே, உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் நிழலை போன்றவர்கள், நாங்கள் அரதேசிகள், நாங்கள் பரதேசிகள். That is the right attitude we should have before this holy and almighty God. தொழுகை என்பது மகா உன்னதமான தேவன், மகா பரிசுத்தராகிய தேவனுக்கு முன்பாக நான் ஒரு அற்ப தூசியாக வந்து நின்று கொண்டிருக்கிறேன். ஆக இந்த உணர்வு இல்லாம நான் தொழுது கொள்ளுகிறேன் என்று ஒருவன் சொல்வானானால் அது ஒரு மாயமாலமான தொழுகையாக இருக்கு. ஹியூமிலிட்டி, தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவனாக, தாவீதானாலும் சரி, சாலமோனானாலும் சரி, எஸ்ராவானாலும் சரி, சாமுவேலானாலும், நீங்க யாருன்னா எடுத்துக்கொள்ளுங்க, தேவனுக்கு முன்பாக நடுங்குகிறவர்களை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். மறுபடியும் அதே 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. அதாவது என்ன சந்தோஷன்றதை அங்க விளக்குறார். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். சார் எப்படி சார் அந்த சந்தோஷம் வந்தது? எல்லாரும் புது Dress போட்டு டான்ஸ் ஆடினாங்க சார். அப்படியா? அப்படி ஏதாச்சும் அங்க இருக்குதா? அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். எதுக்குமா? கொடுத்ததற்காக சந்தோஷப்பட்டார்கள். The emphasis on the giving. என்ன? See, we like that in the New Testament church. கொடுத்தார்கள், மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள், உத்தம இருதயத்தோடு கொடுத்தார்கள், தியாகத்தோடு கொடுத்தார்கள், அளவுக்கு அதிகமாக கொடுத்தார்கள், கொடுத்தார்கள், அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். நீங்க அந்த சந்தோஷத்தை ஆராதனையில அனுபவிச்சிருக்கீங்களா? ஆக சந்தோஷம் என்பது ஆராதனையினுடைய விளைவுங்க. இட் இஸ் a by product of the true worship. ஆக ஆராதனையில என் இதயத்தை அல்லது என்னுடைய ஆழத்துவத்தை ஆண்டவருடைய ஆளுகைக்கு நான் ஒப்புக் கொடுத்தேன், ஆகையினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். The Lord is my shepherd. The Lord is in control of me and He will surely guide me and protect me and provide me and prosper me. Maybe. ஆக என்னை நான் ஆண்டவருக்கு கொடுத்ததினாலே சந்தோஷப்பட்டேன், என் உடைமைகளை கொடுத்ததினாலே சந்தோஷப்பட்டேன். கொடுத்ததினாலே அந்த உண்மையை தான் இங்கு நம்ம பார்க்கிறோமா? புதிய ஏற்பாட்டில் ஒருவேளை உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை நினைவுபடுத்துகிறேன். 2 கொரிந்தியர் திருப்பிக் கொள்ளுங்க. 9ஆம் அதிகாரத்துல பாருங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலும் 8ஆம் அதிகாரத்திலும் 2 வசனங்கள் அங்கு சொல்லப்படுது. 7ஆம் வசனம் படிங்க. 9:7. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறபடியினாலே அவனை சந்தோஷத்தினாலே நிரப்புகிறார். சந்தோஷம் என்பது பரிசுத்த ஆவியின் கனி. ஆக தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய பிரியத்தை பெற்றவனாக, அவனுடைய இதயத்தின் சுமைகள், கவலைகள், பயங்கள், வேதனைகள் நீங்கினவனாக அவன் சந்தோஷத்தோடு கடந்து செல்லுகிறான். இல்லைங்களா? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கலாங்களா? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்து தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே, உங்களுக்கு ஒரு முறை சொல்லியிருக்க ஞாபகம் இருக்குதா? நம்முடைய சோம்பட்டு ஆலயத்தை கட்டுகின்ற நாட்களில் 1994ஆம் ஆண்டு இந்த மாதிரி திருச்சபையில அறிவிச்சோம், இந்த மாதிரி தேவை இருக்குது. ஒரு சாட்சியார், இன்னைக்கு அந்த அம்மா உயிரோடு இல்லை, எஸ்தர் அவங்க பேரு, இறந்துட்டாங்க. அவங்க ஒரு விதவை.
சரியா கவனிச்சிங்களா? ஒரு வீட்டுல பாத்திரம் கழுவுற வேலை, துவைக்கிற வேலை செய்தவர். அப்ப அவங்களுக்கு இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஆட்டோக்காரன் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 2 காலும் முறிஞ்சு போச்சு. ரொம்ப சிக்லி, அந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் உள்ளவங்க, அவங்க ரொம்ப சிக்லி. என்ன வேலைங்க செய்யறாங்க? வீட்டுல துணி துவைக்கிறாங்க, பாத்திரம் கழுவுறாங்க. விதவை. மூத்த மகன் மிஷனரியா போயிட்டாரு. அடுத்த 2 மகன்களும் அந்த அம்மாவை கவனிக்கல. இந்த நிலையில அந்த விபத்துக்குள்ளாகி மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருந்தாங்க. இங்கதான் சேர்க்கப்பட்ட போது 2 காலம் முறிஞ்சு போச்சு. அவங்க நடப்பாங்களான்றது பிரச்சனை. கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். திரும்பி ஆலயத்துக்கு வந்தாங்க. இந்த அறிவிப்பை கேட்டாங்க. சோம்பட்டு ஆலய கட்டுமான பணிக்காக இந்த விபத்தினாலே அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கப்பட்டது. பாருங்க எவ்வளவு கொடுத்தாங்கன்னு எனக்கு சரியா தெரியாது. நல்லா புரியுதுங்களா? ஆக்சிடென்டல் இதுக்காக கோர்ட்டில் அது ஒரு 2 வருஷம் கேஸ் நடந்து அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கப்பட்டது. அந்த நஷ்ட ஈடுல 2000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்து, ஐயா இந்த சோம்பட்டு ஆலயத்துக்காக நீங்க அதை பயன்படுத்து. இந்த நிகழ்ச்சியை நம்ம மறக்க முடியுமா? நான் மறக்க முடியாது. திருப்பி சொல்லட்டுங்களா? ஒரு விதவை, பிள்ளைகளால கைவிடப்பட்ட ஒரு நிலை, சந்தோஷமாய் தேவனுடைய ஊழியத்துக்காக கொடுத்து. தெரியல, இங்க இந்த ஆலயம் திறந்த போது எத்தனை பேர் இங்க இருந்தாங்க? எனக்கு 6 வயசுங்க. இந்த சைடு ஆலயம் திறக்கும் போது இந்த ஆலயத்தை திறந்தவங்க ராயபுரத்தை சேர்ந்த சாராம்மாள் என்கிற ஒரு விதவை. நான் என்ன ஞாபகத்தில் வச்சிருக்கேன், WH கர்டையர் அவர்கள், திருமதி சாராம்மாள். எனக்கு 6 வயசு, நான் மறக்கல இன்னும். ஆக தேவனுடைய திருச்சபை ஐஸ்வர்யவான்களினால் அல்ல, விதவைகளினாலே கட்டப்படுகிறது. ஆக சந்தோஷப்பட்டார்கள். அதே நீங்க 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமா பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னால ஒரு நல்ல வார்த்தை இருக்கும் பாருங்க. அத அவர்கள் முதலாவது, அது ஒரு நல்ல வசனம் வருமே, தங்கள் கொடுத்தார்கள்மா. ஆனா இங்க பாருங்க 5ஆம் வசனத்துல, நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பும் எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள், அப்புறம் காணிக்க கொடுத்தாங்க. ஆக இந்த எஸ்ராவின் காலத்திலே தீர்க்கதரிசிகள் மூலமாக உயிர்ப்பிக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள், மனம் திரும்பின இஸ்ரவேல் மக்கள் கடவுளை எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி அவளை தொழுது கொள்ள வேண்டும், எப்படி கர்த்தருக்குள் சந்தோஷப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டார்கள். அதனுடைய பலன் அவர்கள் மனப்பூர்வமாய் சந்தோஷத்தோடு கொடுத்தார்கள். ஆக மனத்தாழ்மையோடு ஆராதித்தார்கள், சந்தோஷத்தோடு கொடுத்தார்கள். எஸ்ரா 6ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் 17ஆம் வசனத்திலே 18ஆம் வசனத்திலே காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் பாவ நிவாரண பலிக்காக முறையான ஆராதனை, ப்ராப்பர் வொர்ஷிப், 712 காளைகள் அங்கு பலியிடப்பட்டன. அதனுடைய பொருள் என்ன? தேவனுடைய தொழுகை என்பது தியாகம் இல்லாமல் தொழுது கொள்ளப்பட முடியாது. இதோட நம்ம நிறுத்திடலாம் நான் நினைக்கிறேன். தேவனை நான் தொழுது கொள்ள வந்திருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் யார் தொழுது கொள்ள முடியும்? தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், ஒப்புரவாக்கப்பட்டவர்கள், மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தத்தினாலே அலங்கரிக்கப்பட்டவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறார். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள் எப்படி அவரை தொழுது கொண்டார்கள்? பலிகளின் மூலமாக தொழுது கொண்டார்கள். மிக அழகாக புதிய ஏற்பாட்டிலே நமக்கு உணர்த்தப்படுகின்ற வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவனுடைய கட்டளையின்படி, தேவனுடைய முறைமையின்படி பலிகள் செலுத்தப்பட்டன. புதிய ஏற்பாட்டிலே பலவிதமான பலிகள் அங்கு சொல்லப்படுதுமா? எல்லாவற்றையும் விட மிகச் சிறப்பானது நம்மை நாமே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பது. நம்முடைய சுய சித்தம், நம்முடைய சுய விருப்பம், நம்முடைய சுய வழி மிக கடினமான ஒரு காரியம். எத்தனை தெய்வீக பாடல்களை நாம் பார்க்கிறோம். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவிக்கிறேன். தேவன் இப்படிப்பட்ட புத்தியுள்ள ஆராதனையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பலிகள் நம்முடைய பாவ பரிகாரத்துக்காக அல்ல, பலிகள் நம்முடைய நன்றி அறிதலை வெளிப்படுத்துவதாக, பலிகள் தேவனோடு நாம் செய்திருக்கிற உடன்படிக்கையின் நினைவு கூறுதலாக, பலிகள் கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற சான்றுகளாக அமைய வேண்டும்.
தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். இந்த காலை வேளையிலே இஸ்ராவின் காலத்திலே வாழ்ந்த யூத மக்கள் தேவனுடைய பலத்தினாலே, தேவனுடைய சித்தத்தின்படி ஆலயத்தை கட்டி முடித்து மிகுந்த சந்தோஷத்தோடும் நன்றி அறிதலோடும் பரிசுத்த பலிகளோடும் அவர்கள் ஆராதித்தார்கள். இன்றைக்கு என்னுடைய ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிப்பாரா? மெய்யாகவே இந்த பரிசுத்த தேவனை நான் தரிசித்தேன், அவரோடு உறவு கொண்டேன், அவரோடு ஐக்கியப்பட்டேன், அவருடைய பிரியம் என்மேல் இருக்கிறதை நான் உணர்கிறேன் என்கிற உணர்வோடு நாம் கடந்து செல்வோமா? அல்லது வெறும் புறம்பான சடங்காச்சாரமான மாய்மாலமான உண்மையற்ற பலிகளற்ற ஒரு கடமையை நிறைவேற்றினவனாக கடந்து செல்வோம்? அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் உமக்கும் எங்களுக்கும் நடுவாக இருக்குமானால் உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அதை கழுவி அருளும். தேவரீர் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற நாங்கள் எங்களை நான் உயர்த்தாத படிக்கு சுய நீதி, சுய பெருமை, சுய மகிமையை நாங்கள் தேடுகிறவர்களாக இருப்போமானால் எங்களை உணர்த்தி அருளும். தாவீதைப் போல உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்யும். தேவரீர் எங்களுடைய ஆராதனை தியாகமுடையதாக இருக்க, எங்களுடைய உழைப்பினாலும் எங்களுடைய காணிக்கைகளினாலும் தேவரீர் உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன்.